வணக்கம். திருக்குறளோட 2வது அதிகாரமான வான் சிறப்பு பத்தின இந்த ஆழமான விளக்க உரைக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். பொதுவா நம்ம எல்லாரும் மழைய வெறும் வானிலை மாற்றமாகவோ அல்லது ஒரு பருவநிலையாகவோ தான் பாக்குறோம் இல்லையா? ஆனா சரியா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் மழைய அப்படி ஒரு சாதாரண விஷயமா பார்க்கல. ஒட்டுமொத்த உயிரியல் வாழ்விற்கும், ஏன் மனித சமுதாயத்தோட ஒழுக்கத்திற்குமே அதுதான் முழுமையான அடித்தளம்னு அவர் ஆணித்தரமா நம்பினாரு. அது எப்படின்றத வள்ளுவரோட அந்த 10 குறள்கள் மூலமாவே நாம இன்னைக்கு அலச போறோம். இன்னைக்கு நாம பயணிக்க போற 5 முக்கிய கூறுகள் இதுதான். 1. மழை ஓர் அமிழ்தம். 2. பசியும் பொருளாதாரமும். 3. ஆக்கமும் அழிவும். 4. இயற்கை சமநிலை. மற்றும் 5. நீரின்றி ஒழுக்கமில்லை. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பகுதி 1. மழை ஓர் அமிழ்தம். அதிகாரத்தோட முதல் குறள், அதாவது 11வது குறள், ரொம்பவே ஆழமான ஒரு உண்மையை சொல்லுது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரர் பாற்று. இதோட அர்த்தம் என்னன்னா, மழை தொடர்ந்து இடையறாது பெய்து வர்றதாலதான் இந்த உலகத்துல உயிர்களெல்லாம் நிலை பெற்று வாழுது. உலகம் தொடர்ந்து இயங்கிறதுக்கு மழையே அடிப்படைங்கிறதால அதுதான் எல்லா உயிர்களையும் காக்கும் உண்மையான அமிழ்தம்னு வள்ளுவர் சொல்றாரு. அமிழ்தம்னா என்ன? அது உண்டவங்களுக்கு மரணமே வராது, அது உயிரை காக்கும் ஒரு அபூர்வமான விஷயம்னு நமக்கு தெரியும். பண்டைய உரையாசிரியர்கள் கூட மழைய வெறும் இயற்கையோட ஒரு பகுதியா மட்டும் பார்க்கல, உலகத்தோட மரணத்தை தடுக்கிற ஒரு நேரடியான அமிழ்தமா பார்த்திருக்காங்க. வள்ளுவரோட இந்த வார்த்தை பயன்பாடு இருக்கு பாத்தீங்களா, அது அவருடைய ஆழமான மொழி புலமையும் தொலைநோக்கு பார்வையும் தான் நமக்கு காட்டுது. அடுத்ததா வர்ற 12வது குறள் உண்மையிலேயே ஒரு மொழி அற்புதம் தாங்க. இதோட ஓசை நயத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. முற்றுமோனையும் முற்றதுகையும் அமைந்த மிக சிறப்பான குறள் இது. வள்ளுவர் எப்படி தன்னோட வார்த்தைகளுக்குள்ளேயே ஒரு அழகான தாளக்கட்டை ஒழிச்சு வச்சிருக்காரு பாருங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான விஷயம் அந்த துப்பு அப்படிங்கிற வார்த்தையோட பன்முகத்தன்மைதான். மழை 2 விதமான முக்கியமான உயிரியல் வேலைகளை செய்யுது. ஒன்னு, அது நமக்கு தேவையான நல்ல உணவுப் பொருட்களை விளைவிச்சு தருது. 2வது, நம்ம தாகத்தை தணிக்கும் குடிநீரா, அதாவது அதுவே நமக்கு ஒரு நேரடி உணவாகவும் மாறுது. உயிர்களை காப்பதுல மழைக்கு இருக்கிற இந்த இரட்டை பங்க வள்ளுவர் எவ்வளவு அழகா பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து பகுதி 2, பசியும் பொருளாதாரமும். இப்போ 13, 14வது குறள்களோட சாராம்சத்தை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நாம வாழ்றது முக்கால்வாசி கடலால் சூழப்பட்ட ஒரு பெரிய உலகம். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? உரிய காலத்துல மழை பெய்யாட்டி அந்த பெரிய கடலால எந்த பயனும் நமக்கு கிடைக்க போறதில்ல. பசி உள்ளே புகுந்து உயிர்களை கொடூரமா வாட்டி வதைக்கும். அது மட்டும் இல்லாம புயலன்னும் வாரி, அதாவது மழை அப்படிங்கிற வருவாய் குறைஞ்சா உழவர்கள் ஏர் பிடிச்சு உழமாட்டாங்க. ஒட்டுமொத்த விவசாய பொருளாதாரமும் அப்படியே முடங்கி போயிடும். பரிமேலழகரோட இந்த வரலாற்று சிறப்புமிக்க உரைய படிக்கும்போதுதான் பொருளாதார ரீதியான இந்த வீழ்ச்சியை அவர் எப்படி துல்லியமா பதிவு செஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியுது. பல நூற்றாண்டுகளா தமிழர்களோட பண்டைய இலக்கிய வரலாற்றுக்கும் நமக்குமான அந்த நேரடி தொடர்பு இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. பகுதி 3, ஆக்கமும் அறிவும். 15வது குறள் மழையோட இருவேறு முகங்களை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் கெடுப்பதுவும், அதாவது உரிய நேரத்துல பெய்யாம ஏமாற்றி மக்களோட வாழ்வையும் உழவையும் ஒட்டுமொட்டமா கெடுக்கக்கூடிய வலிமை மழைக்கு இருக்கு. அதே சமயம் மறுபக்கம் எடுப்பதுவும், மழை இல்லாம வழங்கிட்டு போய் கஷ்டப்படுறவங்களுக்கு துணையா நின்னு மீண்டும் பெய்து அவங்கள காக்க வல்லதும் அதே மழைதான். சுருக்கமா சொல்லப்போனா, அழிக்கிறதும் சரி, அழிஞ்சவங்கள காப்பாத்துறதும் சரி, எல்லாமே மழையோட கையில தான் இருக்கு. பகுதி 4, இயற்கை சமநிலை. மேகங்கள் மழைய தடுத்து நிறுத்துனா எப்படிப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் வீழ்ச்சி படிப்படியா நடக்கும்னு தெரியுமா? 16 மற்றும் 17வது குறள்கள் இதத்தான் விளக்குது. முதல்ல, வானத்திலிருந்து ஒரு மழை துளி கூட விழலன்னா மண்ணுல ஓரறிவு உயிரான ஒரு சின்ன பசும்புல்லோட நுனிய கூட நாம பார்க்க முடியாது. 2வதா, மேகம் கடல்ல இருந்து நீரை எடுத்து மழையா பெய்யாட்டி இந்த பெரிய கடலோட வளமே குன்றி போகும். கடைசியா, இது ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய அழிவா வந்து முடியும். இங்க ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற உண்மையை நீங்க கவனிச்சே ஆகணும். 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டு அறிஞர்கள் தான் வாட்டர் சைக்கிள, அதாவது நீரியல் சுழற்சிய முதல்ல அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஆனா அதுக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே கடல் தண்ணிய ஆவியாக கொடுத்து மேகமாகி அந்த மேகம் மீண்டும் மழையா பெய்தாதான் கடலோட நீர்மட்டம் கூடாமலும் குறையாமலும் இருக்குங்கிற அறிவியல் உண்மைய வள்ளுவர் எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்காரு பாருங்க. உண்மையிலே இது ஆச்சரியமான விஷயம் தானே. இப்போ கடைசி பகுதி 5, நீரின்றி ஒழுக்கமில்லை.
18 மற்றும் 19வது குறள்கள் படி இந்த உலகம் வறண்டு போன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சிடும்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. மழை இல்லைன்னா தேவர்களுக்காக நாம கொண்டாடுற சிறப்பான திருவிழாக்கள் நடக்காது. அன்றாட வழிபாடுகள் எல்லாமே நின்னு போகும். அது மட்டும் இல்லாம பிறருக்காக செய்யப்படுற தானமும் தமக்காக செய்யப்படுற தவமும் இந்த உலகத்துல நிலைக்கவே நிலைக்காது. வறுமையும் நீர் தட்டுப்பாடும் உச்சத்தை அடையும் போது பசியோட கொடுமையால மனித சமூகம் தன்னுடைய அறங்களையும் ஆன்மீக பழக்கங்களையும் கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஆஹா, இதுலேந்து வள்ளுவர் சொல்ல வர மிக முக்கியமான கருத்து என்னன்னா, 20வது குறள் சொல்ற மாதிரி நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் நீர் இல்லாம அவங்களால உலகத்துல வாழ முடியாதுன்னா, அந்த நீருக்கு ஆதாரமான மழை இல்லையெனில் மனித சமூகத்துல ஒழுக்கமும் அறமும் கூட நிலை பெறாம அழிஞ்சு போயிடும். மனிதனோட வாழ்வியல் ஒழுக்கம் இது ரெண்டுமே இயற்கையோட இந்த அமிழ்தத்துலதான் அடங்கியிருக்குங்கிறது தான் வள்ளுவரோட இறுதிவாதம். இறுதியா நாம எல்லாரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். நம்முடைய அறம், சமூக அமைப்பு, பொருளாதாரம், ஆன்மீகம் இது எல்லாமே நீரை சார்ந்தே இயங்குதுன்னா அந்த நீரை இன்னைக்கு நாம எப்படி நடந்துகிட்டு இருக்கோம்? இன்றைய சூழல்ல நம்ம சந்திக்கிற நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வெறும் தாகத்துக்கான ஒரு சின்ன சவால் கிடையாது. அது ஒட்டுமொத்த மனித அறத்திற்கே விடப்பட்டிருக்க மிகப்பெரிய அச்சுறுத்தல். இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க உரையில எங்களோடு இணைந்து பயணித்ததற்கு மிக்க நன்றி. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.